அது வருதா சரி சில வாரங்களாக தொடர்ச்சியாக பெய்த மழைக்கு பின்னர் தற்போது மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு நோய் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நோயாளர்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றார்கள். நமது கொக்குவில் பிரதேசம் மற்றும் நமது கோட்டமனை பிரதேசத்தில் ஒவ்வொரு நாளும் 3-4 நோயாளர்கள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டு நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுத்து களப்பணிகளில் ஈடுபட்டு அந்த நோயாளர்களை சார்ந்த இடங்களை குடம்புகள் அகற்றும் நடவடிக்கைகள் மற்றும் புகை வீசும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். இதனால் இந்த நோயை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பொதுமக்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை தந்து இந்த நோய் அவுட் பிரேக் ஆகாத வண்ணம் எங்களுக்கு ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். அண்மையில் சில வெட்டுக்காணிகள் அல்லது பராமரிப்பற்ற காணிகள் எங்கள் இந்த நடவடிக்கை சவாலாக உள்ளது. எனவே இந்த வெறும் காணிகளை வைத்திருப்பவர்கள் உடனடியாக இவற்றை துப்புரவு செய்து டெங்கு நுழம்பு பரவக்கூடிய இடங்களை அகற்றுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் கொக்குவில் பிரதேசத்தில் 12 நோயாளர்களும் மட்டக்களப்பு கோட்டமனை பிரதேசத்துக்குள்ள 6 நோயாளர்கள் பதிவாகி இருக்கின்றார்கள். இதோடு இந்த சிக்குன்குனியா நோயாளர்களும் தொடர்ச்சியாக பதிவாகின்றார்கள். இந்த சிக்குன்குனியாவும் ஒரு நுழம்பால் பரவக்கூடிய நோய்தான். ஆகவே நுழம்பை முறையாக கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த நோய் கையை மூடி போகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.